நண்பர்களே, நம்ம எல்லாருமே பிறந்தநாள் வந்து சீரும் சிறப்பா கொண்டாடுறோம். இந்த பிறந்தநாள் அப்படின்னு வரும்போது, நிச்சயமா இந்த கேக் வெட்டுறது ஒரு அடிப்படையான ஒரு தேவை இருந்து கொண்டிருக்குது. அது குழந்தைங்கனாக்கா ரொம்ப கொண்டாட்டமா, ரொம்ப சந்தோஷமா இது பண்ணுவாங்க. இந்த இடத்துல நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த கேக் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது பிளெயின் கேக்கு. எந்த விதமான ஆர்ட்டிஃபிஷியலோ அல்லது வேற எந்த விதமான கலர் ஃப்ளவரோ எதுவும் சேர்த்தாம, பிளெயின் கேக் தான் இந்த இடத்துல நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, மெழுகுவர்த்தி வந்து நம்ம ஏத்துறோம். அது ஒற்றைப்படையாத 3ஓ, 5ஓ அது மாரி ஏத்தலாம். எந்த சந்தர்ப்பத்திலயும் மெழுகுவர்த்தி ஏத்தக்கூடிய மெழுகுவர்த்திய அமிக்காம அதாவது அத அணைக்காம தான் நம்ம இந்த கேக்க வெட்டணும். அந்த கேக் வந்து பிளைனா இருக்கிறதுக்கு காரணம், அந்த கேக்ல எந்த பேரும் எழுதக்கூடாது. ஏன்னா பேர் எழுதுனா அந்த பேர வெட்டுவதாக தான் அர்த்தம். ஹேப்பி பர்த்டேன்னு சொல்லியதுனால அதையும் வெட்டுறதாக தான். அதனால தான் பிளெயின் கேக் வச்சு நம்ம கொண்டாடலாம். அதே மாரி தீபத்த இது மாரி 3ஓ, 5ஓ ஏத்தி வச்சு கொண்டாடலாம். கவனிச்சீங்கன்னா, இந்த தீபத்த வந்து நம்ம தனியா வந்து பழத்துல தான் குத்தியிருக்கோம். அது ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மெழுகுவர்த்தி எரிஞ்சு இந்த கேக்குல விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இத எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. வந்து பிறந்தநாள் கேக்க கொண்டாடலாம், தப்பு கிடையாது. இந்த 2 விஷயங்கள் மட்டும் தான். ஆர்ட்டிஃபிஷியல் கலர் இல்லாம இருக்கணும், பேர் இல்லாம இருக்கணும். தீபத்த ஏத்தி தான் வைக்கணும், அணைக்கக்கூடாது. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.